வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லுவோம். கர்த்தர் நமக்காக கொடுக்கிற வார்த்தையாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நாம் யாவரும் அதே விசுவாசத்தோடு கூட, அதே ஒரு நம்பிக்கையோடு கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக அவரை உள்ளே நினைத்தவர்களாக இந்த வேலையிலும் கூட இந்த வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். எல்லாரும் பேதம் வச்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம், ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம். எல்லாருமே எடுத்துக்கிறோம், நம்ம ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, எல்லாருமே எடுத்துங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், ஏன்னா இது எல்லாருக்குமே உள்ளது. ஹல்லேலூயா. எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாம்ல. உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாம், யார் சொல்கிறாராம்? கர்த்தர் சொல்கிறார். ஆமாம், நான் சொல்லலை. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. ஆமாம், கர்த்தர் நம்ம நினைக்கிற வழியிலையும் நம்ம நினைக்கிற நினைவுகளையும் நம்ம நடத்துகிற தேவன் அல்ல. அவர் ரொம்ப வித்தியாசமானவர். அவர் அசாத்தியமானவைகளை சாதாரணமாக செய்யக்கூடியவர். சாதாரண காரியங்களை கூட நின்று நிதானமாய் அதை எப்போ செய்ய வேண்டுமோ அப்படி செய்யக்கூடிய வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. அதனால் இந்த நாளில் நீங்கள் உங்கள் இருதயத்தில் எழுதி வச்சுக்கோங்க, நம்மளுடைய நினைவுகள் அது கர்த்தருடைய நினைவுகள் அல்ல, நம்மளுடைய வழிகள் அது கர்த்தருடைய வழிகளும் அல்ல. அவர் நினைத்திருக்கிற வழிகள் வேறு, அவருடைய நினைவுகள் வேறு. இதற்கு எடுத்துக்காட்டாக எடுத்து வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சத்தம். அப்பொழுது நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றார். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னார். அடுத்த வசனத்தையும் கூட வாசிங்களேன். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் வெளியே வந்து நின்று தொழுது தடவி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். ஆமாம், பாருங்க, தீர்க்கதர் ஒரு நாகமான், அவர் பெரிய குஷ்டரோகி வராரு. அவர் சாதாரண ஆள் கிடையாது, அவர் ஒரு பெரிய ஆள், ஒரு பராக்கிரமசாலி. அங்கேருந்து வராரு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, நீ உன் கையை கொண்டு உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உன் கையை கொண்டு என்னை தடவி பார்த்து அப்படியே எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன்னு நினச்சேன். ஆனால் நீ என்னமோ உள்ளே உக்காந்துக்கிட்டு என்னை பார்க்கக்கூட வராமல் உள்ளேருந்தே நேர் போய் யோர்தானில் போய் முழுகு, 7 முறை முழுகு அப்படின்னு என்ன சொல்கிறியே. கடும் கோபம் கொள்கிறாரு. இன்றைக்கி நம்மளும் அப்படி தானே நினைக்கிறோம். நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோமா இல்லையா? நம்ம ஒரு விஷயத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், அது நம்ம ஒரு நினைவு, நம்ம ஒரு ட்ராக் வச்சுருப்போம், அப்படியே ஒரு ரோடு போட்டு வச்சுருப்போம், இப்படியெல்லாம் ஆண்டவர் செய்வார், இதெல்லாம் செய்வார். இன்றைக்கி போய் அப்படியே ஒரு ஆராதனையில் உட்காந்தவுடனே அப்படியே என் மனசில் உள்ளதை பூரா அப்படியே அவர் கொட்டுவார். அப்படியே ஊழியக்காரர் என் மேலே கை வச்ச உடனே எல்லாம் என்னை விட்டு போயிடும். உடனே இன்றைக்கி வீட்டுக்கு வந்தோடனே அப்படியே பொக்கிஷங்களெல்லாம் நிரம்பிடும். அப்படியெல்லாம் இல்லை. கர்த்தருடைய வழிகள் வேறு. அவர் நீ எவ்வளோ பெரிய அதிகாரியாக வேணா இருக்கலாம், நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருந்துட்டு போ. நான் சொல்கிறது ஒரு சின்ன விஷயம். பலியை பார்க்கிலும் என்ன உத்தமம்? கீழ்ப்படிதலே உத்தமம், வேதம் சொல்லுகிறது. அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல அவனுக்கு காட்டுகிறார், நாகமான இடத்துல. அவர் அதுக்கு முன்னாடி வாசிங்களேன், எடுத்து வாசிங்களேன். அவர் பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்திலேருந்து வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு என்று அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா அவர் கேட்குறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்க்குறீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு, ராஜாவின் இடத்துல ஒரு லெட்டர்லாம் வாங்கிட்டு, ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிக்கிறாரு, பொண்ணு பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராரு. நீங்களே சொல்லுங்கள், தேவ சமூகத்தில் வரும்போது தேவன் ஒரு நாளாவது நம்ம காணிக்கையை பார்த்து நம்ம ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாரா? சொல்லுங்கள். அப்படி அவர் ஆசீர்வதிச்சிருந்தா நம்மள்ட்ட எவ்வளோ ஆசீர்வச்சிருக்க முடியும் சொல்லுங்கள். நம்ம என்ன ஒரு லட்சக்கணக்கில் காணிக்க போடுறோம்? நம்ம கொடுக்கறது ஒரு 10ஓ 20ஓ. இந்த காணிக்கை பாக்ஸை என்ன அந்த ஊழியக்காரவங்களோட மனசே கொஞ்சம் டயர்டாயிரும் இல்லை? ஏன்னா நம்மளே நம்ம ஆண்டவர் கொடுக்குறதுலேருந்து நம்ம கொடுக்குறோம். நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆட்கள் இல்லை.
அதை பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் ஒரு நாளும் அல்ல. சொல்லுங்கள், நம்மளாம் நான் பெரிய ரெக்கமெண்டேஷனில் வந்தவங்களா? நம்மளாம் அவ்வளோ பெரிய ஆட்களா நம்மை தெரிந்து கொண்டதற்கு? இங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தோம்னா என்னை முதற்கொண்டு எல்லாருமே ஒரு அற்பமாக எண்ணப்பட்டவர்கள். நம்மளிடத்துல நாமன்னு சொல்கிறதுக்கு நம்மள்ட்ட ஒன்றுமே இல்லை. நான் அநேக முறை என்னை குறித்து நானே யோசிச்சிருக்கேன். உலகத்தில் இந்த 3 விஷயம் எல்லாரும் எதிர்பார்க்கறது ஒன்று, உண்மை தானே? ஒன்று படிப்பு இருக்கணும், பணம் இருக்கணும், அழகு இருக்கணும். இந்த 3லையும் நான் என்னை பார்த்தேன்னா ஒன்றுமே கிடையாது நம்மள்ட்ட. படிப்பு நம்ம இடத்துல கிடையாது, பணமும் நம்ம இடத்துல கிடையாது, அழகும் நம்ம இடத்துல கிடையாது. ஆனாலும் நம்மை தேவன் நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! என்னையும் ரட்சித்திருக்கிறார். அதற்கு ஏமாத்திரம் அதை விட்டுட்டு அவர் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அங்கே ராஜாட்ட வாங்கிட்டாரு. அப்படியே பொண்ணெல்லாம் எடுத்து வந்துக்கிட்டு இங்கே வந்துட்டு அவரோட நினைவு அப்படியே நீ வெளியே வரணும், ஒரு ஜெபம் பண்ணி அப்படியே தொட்டு அந்த காயத்தெல்லாம் பார்த்து அப்படியே அந்த குஷ்டரோகத்தில் கை வச்சு அப்படியே தடவி உன் தேவனாகி கர்த்தர். நம்முடைய தேவன் அவ்வளோ ஒரு சாதாரணமான தேவன் அல்ல. ஹல்லேலூயா! எலிசா அதனால தான் வரவே இல்லை, உள்ளே உட்காந்து அவர் பதில் சொல்லி அனுப்புகிறாரு. ஆண்டவர் சில நேரத்தில் நம்மளை செக் பண்ணுவார், தேவனுடைய வார்த்தைகளை அனுப்புவார். ஊழியக்காரரை கொண்டு சில நேரத்தில் கடினமான வார்த்தைகளை தான் சொல்லி நம்ம நடத்துவார். ஏன்னா தேவன் தான் நேசிக்கிற பிள்ளைகளை தான் சிக்ஷிக்கிறார். ஹல்லேலூயா! உண்மை தானே? ஆமாம், ரோட்டில் போகிற வரவங்களாம் நீங்கள் கூப்பிட்டு ஏதாவது சத்தம் போடுவீங்களா, கண்டிப்பீங்களா? சொல்லுங்கள். நம்ம பிள்ளையை தான் நம்ம கண்டிப்போம். ஆண்டவரும் அப்படி தான், தீர்க்க தரிசிகளும் அப்படி தான் வாழ்ந்தாங்க. அவர் தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக எதையும் செய்ய அவர் தயாராக இல்லை. அவரோட நினைவுகள் வேறு. நாகமான் என்ன வேணாலும் நினச்சிட்டு போயிருக்கலாம், நான் பெரிய ஆள், நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நான் என் தேசத்தில் பெரிய ஆள், நிறையா பொண்ணு வச்சுருக்கேன், ரெக்கமெண்டேஷன்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், அதனால் என் தேசத்தை விட உங்கள் தேசம் ஒரு சாதாரண தேசம்தான், என் தேசத்தில் நதி இல்லையா, அதில் போய் மூழ்கி இருக்க மாட்டேனா அப்படின்னு கடும் கோபம் அவருக்கு. ஆனால் அது இல்லை தேவனுடைய திட்டம். உன்னிடத்தில் கீழ்ப்படிதல் உண்டா என்று கண்ணோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். உன் நினைவுகளின்படி நான் நடத்துகிற தேவன் அல்ல என்று சொல்லி அதை நிரூபித்தும் காட்டியிருந்தார் நாகமான இடத்துல. ஹல்லேலூயா! எடுத்து வாசிக்கலாம், அதே அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசிங்களேன். சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி அந்த பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்றும் சொன்னார்கள். ஆமாம், இதை தான் இன்னைக்கு நாம் ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். நம்ம கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா வேதம் சொல்லுறது, நல் ஆலோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் என்ன கிடைக்குமா? ஜெயம் கிடைக்கும். ஆமாம், பாருங்கள், அழகாக அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வீங்கல்ல, உங்களுக்கு எல்லாமே சாதாரண விஷயம் தானே. அவர் சொன்னது இன்னும் ஒரு அற்பமான விஷயம் தானே, சாதாரண விஷயம், ஸ்நானம் ஒன்றுன்னு தானே சொல்கிறாரு. இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு என்ன? இன்றைக்கி ஆண்டவர் நம்மளிடத்துல அதாங்க எதிர்பார்க்குறாரு. நம்மள்கிட்ட பெரிய மலையை புரட்டி வையின்னு நம்மள்ட்டெல்லாம் சொல்ல முடியாதுன்னு அவருக்கே தெரியும். நம்ம எப்படி, நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி, நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி, நாம் எந்த அளவுக்கு திராணி உள்ளவர்களாக இருக்கிறோம், எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து வச்சுருக்கிறாரு. அதனால் ஆண்டவர் நம்மளிடத்துல கொடுக்குறது ஒரு சின்ன சின்ன காரியங்களை தான் கொடுப்பார். அந்த சின்ன காரியங்களை நாம் கருத்தாய் நிதானமாய் கர்த்தருடைய வார்த்தையின்படி அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து செய்யும் பொழுது தேவன் அசாத்தியமான காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாகமான் காரியத்தில் அப்படி தான் செய்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா! 15ஆம் வசனத்தையும் கூட அப்படியே வாசிங்க. அப்பொழுது அவன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனத்திற்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, அறிந்தேன். ஆமாம், பாருங்க, அவன் அறிக்கையிடுறான். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. இஸ்ரவேலின் தேவனை தவிர வேறு எந்த தேவனும் நான் இல்லை, முன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அவருடைய நாம மகிமைக்கென்று தான் அவருடைய ஊழியக்காரங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா! அழகாக அவர் சொல்கிறாரு பாருங்க, எதிர்த்து நின்ற ஒரு கோபம் கொண்ட ஒரு மனுஷன் இந்த வேளையில் வந்து சொல்கிறாரு, இஸ்ரவேலின் தேவனை போல ஒரு தேவன் இல்லை. இதுதாங்க கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஹல்லேலூயா! ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கறது கூட அதான் எதிர்பார்க்குறாரு. இந்த நாளிலும் கூட நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே, என் நினைவுகள், நான் அநேக நினைவுகளோடு இந்த இடத்துல வந்திருக்கக்கூடும்,
அநேக வழிகளோடு கூட நான் ஒரு வழியை திங்க் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்திருப்பேன். ஆனால் என் வழிகள் உன் வழிகளை உங்கள் வழிகள் இல்லை தகப்பனே. என் நினைவுகள் உங்கள் நினைவுகளை போல இல்லை. உங்கள் நினைவுகள் மிகவும் மேலானது. அதனால் இந்த நாளில் என்னை ஒப்பு கொடுக்குறேன். இந்த வார்த்தைகள் நாகமானை போல ஒருவேளை எனக்கு கோபம் வந்திருக்கலாம், என்னை தொட்டு தடவி நீங்கள் பார்க்காம வந்திருக்கலாம். ஆனால் என் உள்ளான இருதயத்தை நீங்கள் காண்கிற தேவனாக இருக்கிறீர். அது எனக்கு போதும் ஆண்டவரே. இதற்கு மேலான ஒரு சுதந்திரம் என் வாழ்க்கையில் இல்லை என்று சொல்லி அப்படியே இந்த வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வீர்களானால் மெய்யாகவே தேவன் உங்களோடு கூட இருந்து அவருடைய நினைவுகளின்படி அசாத்தியமான காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் அடுத்ததாக கூட இதற்கு ஒரு அடையாளமாக ஒரு வார்த்தைகளை எடுத்து வாசிக்கலாம். எஸ்தர் ராஜாத்தியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். எஸ்தர் ராஜாத்தியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண வேண்டுகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அடுத்ததை வாசிங்களேன். அதற்கு ஆமான், என்னையன்றி நினைத்து ராஜாவை நோக்கி, என்னவென்றால் ராஜா உடுத்தி கொள்ளுகிற ராஜவஸ்திரம், ராஜா ஏறுகிற குதிரையில தான் ஏறணுமா, கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களின் கொடுக்கப்பட வேண்டும். அலங்கரித்த பின் குதிரையின் மேலே ஏற்றி உலாவும்படி செய்து மனுஷனுக்கு அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றார். ஆமாம், இந்த வேளையில் பாருங்கள், ஆமான் மொர்தெக்காய் இங்கு 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று மொர்தெக்காய் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளை இல்லை, தேவனுடைய மனுஷன். அவர் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டார். கர்த்தரை தவிர வேறு எந்த மனுஷனிடத்திலையும் தன் தலையை தாழ்த்தப்படாத மனுஷன். எல்லாருக்கும் செய்ய வேண்டியதை செய்வார். யாருக்கும் போய் இந்த சொல்லுவாங்கள்ல, அப்படியே அவங்க பின்னாடி நின்று கூஜா தூக்குறது இல்லை, அந்த வேலையெல்லாம் அவர் செய்ய மாட்டார். அவருக்கு பிடிக்காது. ஏன்னு கேட்டால் ஆமானுக்கு அதுதான் கடும் கோபமே. முற்றத்தில் நிற்பார், அரண்மனை முற்றத்தில் நிற்கிற ஒரு மனுஷன் ஆமானை பார்த்தா வணக்கம் போட மாட்டாராம். இவருக்கு ரொம்ப கோபம். அதனால் ஆனால் ராஜாவை காப்பாற்றினது யார் அப்படின்னா அந்த மொர்தெக்காய் தான். ஹல்லேலூயா. ஏன்னா எடுத்து வாசிங்களேன், அதே அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசிங்கன்னா தெரியும். அப்பொழுது ராஜா செய்யப்பட்டதா என்று கேட்கிறார். ஆமாம், ஊழியக்காரர்கள் ஒன்றும் செய்யப்படவில்லை. ஆமாம், ராஜாவை கொல்ல திட்டம் போடுறாங்க, அவர் மேலே கை போட போகிறாங்கங்கிறத மொர்தெக்காய் சொல்கிறாரு. தான் வேலையை செஞ்சுட்டு எப்படி அந்த எலிசா உள்ளே அமர்ந்திருந்து நீங்கள் போய் அந்த ஸ்நானம் பண்ணுங்கன்னு சொல்லி அவரோட வேலையை செஞ்சுட்டு அவர் பாட்டுக்கு கர்த்தரிடத்தில் அமர்ந்திருந்தாரோ, அதே போல் எங்கள் மொர்தெக்காயும் அதே காரியத்தை தான் செய்கிறாரு. அந்த ராஜாவை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் இடத்துல சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செஞ்சுக்கிட்டு ஒரு ஓரமாக எப்பொழுதும் போல் எப்படி சபையில் அமர்ந்திருந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ அதுபோல் அமர்ந்திருந்து அவர் பாட்டுக்கு செஞ்சுட்டு போகிறாரு. ஆனால் இங்கே ஆமான் மனசில் ஓடுது, அதை பற்றி அவர் எதுவும் கண்டுக்கலை. மொர்தெக்காயை குறித்து எதுவுமே ராஜாவின் இடத்துல கொண்டு போகவே படவில்லை. ஆனால் அவர் அமைதியாக இருந்தாலும் கர்த்தர் அமைதியாக இருக்கிற தேவன் அல்ல. உண்மைதானே? நம்மளுடைய ஆண்டவர் நம்ம ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. அதனால தான் சொல்லுவார், எந்த சூழ்நிலையும் மனம் பதறி கூட நம்ம எந்த ஒரு வார்த்தையும் பேசிடக்கூடாது. தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், நான் சில வேலை நினச்சிருப்பாங்க, நீ என்ன பொறுமையாக இருக்க, நீ ஒன்றுமே பேச மாட்டியா, உனக்கு கோவமே வராதா, ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்க, சில நேரத்தில் நீ பேச வேண்டிய நேரத்தில் பேசி தானே ஆகணும். அதெல்லாம் இல்லைங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க எவ்வளவு நீங்கள் பொறுத்து அமைதியாக போகிறீங்களோ அந்தளவுக்காக கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மொர்தெக்காய் அமைதியாக இருந்தார். அவர் போய் நான் தன்னுடைய நியாயத்தை யார் இடத்துலையும் வெளிப்படுத்தி காட்டலை, ராஜாவின் இடத்துல போய் சொல்லலை. நான் சொன்னேன்னு என்னப்பா அன்றைக்கி சொன்னேனே, இன்ன வரைக்கும் ராஜா என்னை கூப்பிட்டு ஒரு வார்த்தை கூட கேட்கலையே, நீங்களாம் சொல்லலையான்னு போய் கேட்கல. ஆமாம் இடத்துல போய் வாக்குவாதம் பண்ணலை. அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செஞ்சு கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய நினைவுகள் வேறு, நம்மளுடைய நினைவுகள் வேறு. ஆண்டவர் ஒரு நாள் அந்த காரியத்தை வைத்திருந்தார். கேட்குறாரு, அந்தப்படிப்பட்ட மனுஷனுக்கு என்ன செஞ்சீங்க, ஏதாவது செஞ்சீங்களா, கனம் பண்ணுனீங்களா? இப்போ கூப்பிட்டு அதை பற்றிலாம் மொர்தெக்காயை பற்றி ஆண்டவர் ஏதாவது சொன்னார் ஆமான இடத்துல?
மொர்தெகாய் இதெல்லாம் செஞ்சாரே, நீ என்ன பண்ண கேட்டாரா? இல்லை. ஆண்டவருக்கு எந்த ரெக்கமெண்டேஷனும் தேவையில்லை, அவரே இறங்கி கிரியை செஞ்சுட்டு போயிடுவார். ஹல்லேலூயா. நம்மளுடைய நினைவுகளின்படி அவர் செய்கிற தேவன் அல்ல. ஆமான் பெரிய கணக்கு போட்டு வச்சிருக்கிறார். அவர் ஒரு கணக்கை, ஒரு பெரிய தூக்கு மரத்தை செஞ்சு நமக்கு எதிராக நிற்கிற ஒரே ஆள் யார்? இந்த மொர்தெகாய். எப்படியாவது இந்த கூட்டத்தை ஒழிக்கணும். தந்திரமாக அவர் போய் அவர்கிட்ட சொல்கிறாரு, ஒரு ஜனங்கள் இங்கே பரவி இருக்கிறாங்க ராஜா, அவங்கள மூல வெளியேற்றணும், அவங்களெல்லாம் இல்லாமல் அழிக்கணும். இவர் ஒரு திட்டம் போட்டு ஒரு தூக்கு மரத்தை செஞ்சு ரெடியாக வச்சுருக்கிறார் இவருக்காக, மொர்தெகாய்க்காக. ஆனால் கரெக்டாக உள்ளே வரும்போது அப்படியே கேட்குறார் ஆண்டவர், ராஜா கர்த்தர் அப்படியே ராஜா மூலியமாக கேட்குறார், என்ன செஞ்சீங்க, அவனுக்கு என்னெல்லாம் செய்யணும் நீங்களே சொல்லுங்கள். ஒருவேளை மொர்தெகாய் போய் கேட்டிருந்தா, ராஜா இது மாதிரி நினச்சேன், இந்த மாதிரி நடந்துச்சு, நான் உங்களுக்கெல்லாம் செஞ்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை அவனுடைய ஊழியக்காரர் அவனிடத்துல போய் சொல்லி செஞ்சிருந்தா என்ன செஞ்சுருப்பாங்க நீங்களே சொல்லுங்கள். மாரி போனால் அந்த மனுஷனா ஒரு வெகுமானத்தை கொடுத்து அப்படியே அமர வச்சுருப்பாங்க. ஆனால் நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நம்மளுடைய நினைவுகளின்படி நாம் நினைக்காமல் நம்மளுடைய வழிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு கர்த்தருக்கென்று உண்மையோடும் உத்தமத்தோடும் நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம்ம அதுக்கு தாங்க காத்திருக்கணும். சும்மா நம்ம பாட்டுக்கு இன்றைக்கு சூழ்நிலையை நினச்சி, இன்றைக்கி என்னோடய கஷ்டத்தை நினச்சி நம்ம போய் யார் இடத்துல நிற்கக்கூடாது. தேவன் நமக்காக ஒரு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். நம்மை கொண்டு அவர் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. நம்மை கொண்டு இந்த இடத்துல செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. அதையெல்லாம் நம்ம விட்டுவிட்டு நம்ம ஒரு சிந்தனைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நாம் சிந்திப்போமானால் அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்காது. ஹல்லேலூயா. கர்த்தர் அழகாக சொல்லுகிறார். அந்த இடத்துல ராஜா சொல்லுகிறார், என்ன செய்யணும் அவனுக்கு. அப்படியே சொல்கிறாங்க, ராஜா ஏறுற குதிரையில் தான் ஏறணும், ராஜா போடுற வஸ்திரம் தான் போடணும், அப்படியே சுற்றியிலும் எல்லோரும் வரணும், அப்படியே வீதிகளெல்லாம் உலா வரணும், எல்லாரும் பார்த்தவரை வணங்கணும். அப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா நீ சொன்னது. அப்படியே ஆமானுக்குள்ளே பெரிய சந்தோஷம். இதெல்லாம் யாருக்கு செய்ய போகிறா? எனக்கு தானே. இன்றைக்கி கூட நம்மளுடைய சத்ருவானவர்கள் ஒருவேளை நம்ம வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், நம்ம கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், நம்ம உற்றார் உறவினர்களாக இருக்கலாம், நம்ம தங்கியிருக்கிற இடங்களில் கூட அப்படியெல்லாம் இருக்கலாம். நீங்கள் யாரை பார்த்தும் எதை குறித்தும் அஞ்சாதீங்க. ஒன்றே ஒன்று தான், ஒன்றே நான் கேட்டேன் அதையே நான் நாடுவேன். அவ்வளோதான். கர்த்தரிடத்தில் நீங்கள் நாடுங்க. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று சொல்லிட்டீங்க. நீ என் நினைவுகளின்படி நான் வாழ மாட்டேன், என்ன ஒப்பு கொடுக்குறேன். பாவ அறிக்கை செஞ்சோம்ல, ஒப்பு கொடுத்தோம்ல, இந்த வார்த்தைகளுக்கு அப்படியே நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் எல்லைகளிலே உங்கள் பலத்தவர்களாய் வைப்பார். ஹல்லேலூயா. உன் வழியை எனக்கு ஒப்பு கொடுத்துரு. அழகாக ஆராதனையில் ஒரு வார்த்தையை கேட்டோம்ல, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில். ஆமாம், கர்த்தர் நம்மளை நித்திய வழியில் நடத்துறதுக்கு தான் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த பரலோகத்தின் வழிக்கு, அந்த பரலோகத்துக்கு போகணும். அவருடைய தரிசனம் ஒன்றே ஒன்று தான் நம்மளிடத்துல. பரலோக ராஜ்யத்தில் என் பிள்ளைகள் பங்கு பெறணும். இதெல்லாம் ஒரு வாடகை கூடாரம், வாடகை வீட்டில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அந்த நாளிலும் கூட. இது நமக்கு நிரந்தரம் அல்ல. இன்றைக்கு இருக்கிறோம், நாளைக்கு நமக்கு தெரியாது. ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் அந்த பரலோகத்தை நோக்கி இருக்கணும். மொர்தெகாய் அப்படி தான் இருந்தார். அவருக்கு தேவை தேவ ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், தேவ ஜனங்கள் பாதுகாக்கப்படணும். அதில் அவர் வைராக்கியம் கொண்டவராக இருந்தார். ஒரு நாளும் நான் ராஜாவுக்கு ஒரு நன்மையான காரியம் செஞ்சுட்டேன், இதற்காக என்ன பலன் கிடைக்கும், நான் எப்படி வாழ்க்கையில் முன்னேறுவேன், என் குடும்பத்தை நான் எப்படி பார்ப்பேன், எஸ்தரை மட்டும் நான் எப்படி பாதுகாத்துக்குவேன் ஒரு நாள் நினைக்கல. எஸ்தரை பார்த்து அவர் சொல்கிறார், இப்பொழுது நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு விதமாக கொண்டு வருவார். ஆமாம், என்னம்மா நீ ராஜாத்தையே உக்காந்துட்ட, நீ பாட்டுக்கு அப்படியே இருந்துடலாம் நினச்சிக்கிட்டு இருக்கியா? நீ மட்டும் தப்பிச்சுக்கலாம், ராஜாவோட இடத்துல இருக்கும், யார் அழித்தாலும் பரவாயில்ல. ஒரு நல்ல தெய்வ மனுஷன், ஒரு நல்ல தகப்பன் அவர். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம அப்படி தாங்க சொல்லிக் கொடுக்கணும். எஸ்தருக்கு அவர் அதை தான் சொல்லிக் கொடுத்தார். அவர் கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பார், ஆலோசனை சொல்ல வேண்டிய நேரத்தில் ஆலோசனை கொடுப்பார், அன்பு காட்ட வேண்டிய நேரத்தில் அன்பு காட்டுவார். நம்மளுடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து அப்படி தான் உள்ளவர். கண்டிக்கிற நேரத்தில் தயவாக கண்டிப்பார், அவர் கடுமையாக கண்டிப்பார். பேதுருவை பார்த்து சொன்னார்ல, அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னாரா இல்லையா? சொல்லுங்கள். ஐயோ பேதுரு தான் என்னோட நம்பர் 1 அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லி அப்படியே பட்சமாக நடத்துகிறாரா? இல்லை பேதுரு, நீ இப்படிலாம் சொல்கிறது கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லி பொறுமையாவா சொன்னார்? இந்த வேலை என்கிட்ட வச்சுக்காத, பேசாமல் பின்னாடி போயிட்டு.
நம்ம பிள்ளைங்களிடத்தில் இதை தாங்க கற்றுக்கொள்ளணும். தேவனிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான். கண்டிக்க வேண்டிய நேரத்தில் தைரியமாக கண்டிச்சிடணும். எதை பற்றியும் நம்ம கவலைப்படக்கூடாது. கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதன்படி நாம் கீழ்ப்படிந்து நம்மளுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடும் பொழுது மெய்யாகவே தேவன் நம்மளுடைய நினைவுக்கு அப்பாற்பட்ட காரியங்களையும் நம்மளுடைய வழிகளுக்கு மேலானவைகளையும் செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியே எடுத்து வாசிக்கலாம். இதற்கு ஆதாரமாக மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மன்னிச்சிருங்க, தயவாய் மன்னிக்கும். 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்களேன். இப்பொழுதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும். ஆமாம், காட்டுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே தேவனுடைய மனுஷர்கள் தான். அவங்க கடந்து போன பாதைகளை தான் நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பயுமே எப்படி அவர் நமக்கு, இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக அவருடைய அடிச்சுவடுகளை வைத்து போனாரோ அதே வழியில் ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலும் அவருடைய தீர்க்கதரிசிகள் நாட்களிலும் அவர்கள் வைத்து போன அதே பாதையில் தான் நாமளும் போகணும். நமக்கு ஒன்றும் புதுசாலாம் ஒரு வழி ஆண்டவர் உருவாக்கி கொடுக்க மாட்டார். நம்மளுடைய நினைவுகளின்படி. ஹல்லேலூயா. அவங்களாம் எப்படி நடந்தாங்களோ, அவங்க எப்படி போனாங்களோ அதே வழியில் தான் நாமளும் கடந்து போகணும். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் இருக்கிறத பார்க்கிலும் செத்துட்டா நலமாக இருக்குமா அவருக்கு. அதிலே 1வது வசனத்தையும் வாசிங்களேன். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாக இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டாரு பாருங்க. கர்த்தரை நோக்கி அவரையும் கேட்குறாரு. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இருக்கும்போதே இதை சொல்லவில்லையா? என் முன்னே தர்சீசுக்கு ஓடி போனேன், உள்ளவரும் தேவன் என்று அறிவேன். ஆமா, அவருக்கு ரொம்ப கோபம் வருது. எப்படின்னா போய் நினிவே பட்டணத்துக்கு அனுப்பிச்சிட்டாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், எல்லாரும் தெரிஞ்சது தானே. அவர் போக சொன்னது, ஆண்டவர் எங்கே போக சொல்கிறார்? நினிவேக்கு போக சொல்கிறாரு. நம்ம ஐயா அப்படிலாம் இல்லை, தர்சீசுக்கு கிளம்பிட்டார். அது சும்மா இல்லை, போய் அடித்தட்டில் படுத்து நல்லா ஒரு தூக்கம் அவருக்கு. இங்கே கடல் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. யாரால் இந்த பிரச்சனைனா போக வேண்டிய ஆளால் பிரச்சனை. இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளும் அப்படி தான். கர்த்தர் சொல்கிற இடத்த விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ஒரு பக்கத்து போயிட்டு இருந்தோம்னா நமக்கும் பிரச்சனை, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் பிரச்சனை. அதுக்கு பேசாமல் அவர் என்ன வழியில் சொல்கிறாரோ அந்த வழியில் போயிருந்தால் யாருக்குமே எந்த தொந்தரவும் வந்திருக்காது பாருங்கள். இதெல்லாம் தேவையா அவருக்கு? அவரை உடனே என்னடா பண்ணுறது, ஏன் இதனால் நடக்குதுன்னு கேட்கும்போது சுற்றி வந்தால் இவர் நம்மளால் ஐயா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். கப்பலோட அடித்தட்டில் அந்த அலை ஆடுறப்ப எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஏன்னா நான் கப்பலில் பிரயாணம் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்கள் 30 நாட்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கவுந்துருமோன்னு ஒரு பயம் இருக்கும். அலை அப்படி அடிக்கும். ஆனால் கீழே போய் அடித்தட்டில் போய் அங்கே உட்காந்துட்டோம் அப்படின்னா எதுவுமே நமக்கு தெரியாது. ஏன்னு கேட்டால் கப்பலோட உயரத்தில் திட்டத்தட்ட பாதி அளவு பார்த்திங்கன்னா கீழே தண்ணி கடியில் இருக்கும். அதனால் அந்த பேலன்ஸாக அது இருக்கும். மேலே மட்டும்தான் அந்த ஆட்டம் தெரியும், அடியில் தெரியாது. நம்மளால் அடித்தட்டில் போய் படுத்து நல்ல ஒரு தூக்கம். மேலே இருந்தால் தானே ஆடணும், முழிக்கணும், இதெல்லாம் வேணான்னு அடித்தட்டில் போய் தூங்கிட்டு இருக்கிறார். இங்கே கடல் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கும் போது கடைசியில் இவரே வாண்டடாக போய் என்ன பண்ணுறது, சில நேரத்தில் நம்ம அவரோட வழி சொல்கிறத கேட்கலன்னா வழியானா நம்மளே போய் சரண்டர் ஆகிற மாதிரி ஆகிடும். கர்த்தாவே நம்ம மன்னிச்சிருங்க, சொல்லும் அடியேன் கேட்குறேன், இதுக்கப்புறம் என்னை விட்டுருங்கன்னு சொல்லி யோனாவை போல் நம்ம கேட்குற மாதிரி ஆகிடும். என்னை கட்டி தூக்கி போட்டுருங்க, வேறு வழியே இல்லை, உங்களுக்கு ஆப்ஷன் இல்லை. நீங்களே சொல்லுங்கள், ஒரு மீன் வயிற்றுக்குள்ளே போனால் அங்கே என்ன ஏசி ரூமாக இருக்கும்? அடித்தட்டில் தூங்குன மாதிரி தூங்க முடியுமா சொல்லுங்கள்? அது குடலில் போய் உள்ளே இருக்கும்போது எப்படி இருக்கும்? கூனி குறுகி அந்த நாத்தத்தில் அங்கே என்ன ஏசி ரூமாக இருக்கும்? மீன் கண்டதெல்லாம் சாப்பிட்ருக்கோம், இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதெல்லாம் இருக்கும். எவ்வளோ வாடை அடிக்கும். ஒரு மீன் குழம்பு வச்சாவே நம்ம வீட்டில் வாடை 2 நாளைக்கு இருக்கும். கழுவி ஊற்றினா அந்த செடி பக்கத்துலேயே நம்மளால் போக முடியாது. இது நமக்கு தேவையா? கர்த்தருடைய வார்த்தையின்படி கேட்காம நம்மளோட வழியில் போனால் நம்மளும் இதே கண்டிஷனில் தான் மாற்ற மாறிடும். அப்புறம் 3 நாள் வயிற்றுக்குள்ளே இருக்கணும். அப்புறம் ஆண்டவரை நோக்கி கேட்டு தப்பிச்சா உண்டு, கேட்கலன்னா அதுவும் கஷ்டம். பரவாயில்ல, அந்த மனுஷன் தேவனுடைய ஊழியக்காரர் முன்குறித்தது நிமித்தம் அவர் அழகாக ஆண்டவரை நோக்கி கேட்டுட்டார், என்னை விட்டுருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். இப்போயும் சொல்லி கேட்டு கரெக்டாக நினிவேக்கு வந்ததுக்கு பிறகும் அவருக்கு ஒரு கோபம் வருது. நான் சொன்ன வார்த்தை நடக்கலைங்கிறதுல அவருக்கு ஒரு கோபம்.
இந்த பட்டணத்தை அழிப்பேன்னு சொன்னீங்களே, ஆனால் நீங்கள் ஏன் அழிக்கலை? இப்போ என்ன நினைப்பாங்க? எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய பிள்ளைகளும் சரி, தேவனுடைய ஊழியக்காரங்களும் சரி, வார்த்தையை சொல்ல வேண்டியது நம்மளோட வேலை. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறாரு, எப்படி செய்கிறாருங்கிறதெல்லாம் நம்ம அலசி ஆராயறதுக்கு நமக்கு அந்த ஞானம் கிடையாது. உலக ஞானம் மூழ்கி போகும். தேவனுடைய ஞானம் மாத்திரம்தான் நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. அதனால் நம்ம பாட்டுக்கு அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. சொன்னார், செஞ்சிட்டோம். எலிசா எப்படி அவர் வார்த்தை ஜெபத்தில் உட்கார்ந்தவர் சொன்னதை சொல்லிவிட்டு பேசாமல் அவர் வேலையை பார்த்தாரோ, மொர்தெக்காய் எப்படி அவருடைய வேலையை செஞ்சுட்டு அவர் பாட்டுக்கு அமர்ந்திருந்தாரோ, அதே போல் யோனாவும் அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை செய்யாமல் அவர் கர்த்தரிடத்திலே கோபம் வருது அவருக்கு. இன்றைக்கி நமக்கும் அப்படி வருதா இல்லையா சொல்லுங்கள்? சில நேரத்தில் நம்மளுடைய காரியங்கள் லேட் ஆகிடுச்சுன்னா நம்ம எவ்வளோ வேதனைப்படுறோம். ஆண்டவரத்தில் கேட்டிருக்கோமா இல்லையா? யாரும் கையெல்லாம் தூக்க வேணாம், நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். நம்ம மனசாட்சிக்கு நமக்கு தெரியும்ல. ஏன்னா நானும் அந்த வழியில் தானே கடந்து வந்திருக்கேன். நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவேன். தெய்வ சமூகத்தில் இருக்கிறேன்னா தேவனுக்கு விரோதமாக நான் கண்டிப்பாக சொல்லக்கூடாது. சில நேரத்தில் நான் ஆண்டவரத்தில் கேட்டிருக்கேன், ஏன் ஆண்டவரே எதனால் இப்படி நடக்குது? நானும் உங்கள் பிள்ளை தானே, ஜபத்தோடு தானே காரியம் செய்கிறேன். எல்லாரும் எனக்கு எதிராக நிற்கிறாங்களே, என்னை எதிர்த்து முறையிடுறாங்களே, நான் பொறுமையாக தானே இருக்கேன். நீங்கள் இன்னும் எவ்வளோ நாள் தான் மௌனமாக இருப்பீங்க? அப்போ அவங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? நானும் கேட்ட நாட்கள் உண்டு. ஆனால் இதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை படிக்கும் பொழுது, இன்னும் வேதத்தை நீங்கள் அலசி ஆராய்ந்து படிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட நீங்கள் படிக்கும் பொழுது, கர்த்தர் அத்தனையும் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்போ சொல்லுவார் அவர், உன் நினைவு என் நினைவு இல்லைப்பா, உன் வழி என் வழி இல்லை. என்னால் தைரியமாக சொல்ல முடியும். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம், இந்த வருடத்தோடு நான் இப்போ 7வது வருடத்தில் என் கம்பெனியில் நான் பயணித்து கொண்டு இருக்கிறேன். 2020 பிப்ரவரி 15ஆம் தேதி வந்து நான் இங்கே ஜாயின் பண்ணேன். இன்றைக்கி 7வது வருஷம், 6 வருஷங்கள் முடிஞ்சு 7வது வருஷத்துக்குள்ளே போயிருக்கேன். நான் ஒரு நாள் கூட என்னுடைய எஜமான இடத்துல நான் சம்பளம் உயர்த்தி கொடுங்கன்னு கேட்டதே இல்லைங்க. அந்த வார்த்தையை நான் முன் வச்சதே இல்லை. அநேக முறை நான் இதற்காக ஜெபம் பண்ணுவேன், என்ன ஆண்டவரை செய்யட்டும். எனக்கு அடுத்து வந்தவங்களாம் அவங்க எங்கூட போட்டி போடுவாங்க. ஏன்னா அவங்களாம் படித்தவங்க, நான் படிக்காதவன். அவங்களாம் நிறைய படித்தவங்க, எங்கள் ஓனர் ரொம்ப அதிகமாக படித்தவங்க. கேட்பாங்க, எனக்கு இவ்வளோ தான் சம்பளமா, இவன்கிட்ட நான் கை நீட்டி சம்பளம் வாங்கணுமா? இவனோட படிப்பு என்ன, இவனோட படிப்பு என்ன, இவனோட குடும்பம் என்ன, என்னுடைய குடும்பம் என்ன, நான் யார் தெரியுமா? அப்படியெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. நான் ஒரு வார்த்தை கூட பேசினதே கிடையாது. ஆனால் எங்கள் ஓனர் அப்படியே பட்சமாக கர்த்தருடைய தயவுனால் என்னை கூப்பிட்டு அப்படியே பேசினார். வந்து நீ இது வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தையும் கேட்டதில்லை, அவன் என்னை சம்பளத்தில் ஏற்றி கேட்டிருக்கிறான், அதனால் அவனுக்கு தெரிய வேண்டாம், நீ பொறுமையாக இரு. இந்த சம்பளத்தை நீனு அங்கே சிஸ்டமில் ஏற்ற வேண்டாம், யாருக்கு தெரிய வேண்டாம், உனக்கு இவ்வளோ சம்பளம் ஏற்றிருக்கேன், என்னிடத்துல நீ வந்து மாதம் ஒரு டைம் வாங்கிக்க. இதாங்க கர்த்தர் கொடுக்குற கிருபை, இதாங்க கர்த்தரோட வழி. நான் ஒரு நாள் அவர் இடத்துல கேட்டதில்லை. மறுபடியும் ஒரு 6 மாதம் கழித்து போய் அவர்கிட்ட கேட்குறேன், எனக்கு இந்த சம்பளம் பத்தாது, எனக்கு சம்பளம் உயர்த்தி கொடுங்க. மறுபடியும் 6 மாதம் கழித்து என்னை ஓனர் கூப்பிட்றாரு, உனக்கு இன்னும் சம்பளம் ஏற்றி இருக்கிறேன், நீ யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். இதாங்க கர்த்தர் கொடுக்குற வழி, இதுதாங்க கர்த்தருடைய நினைவு. ஒருவேளை நான் என் வழியில் அவரை போல் நானும் போய் கேட்டிருந்தேன்னா எவ்வளோ கிடச்சிருக்கும்? நீங்களே சொல்லுங்கள். எல்லோரும் கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, ஆசிரியர்களாக இருக்கீங்க, கவர்மெண்ட் ஷாப், எவ்வளோ ஏற்றுவாங்க சொல்லுங்கள்? ஆனால் அதை விட பெருசாக ஆண்டவர் எனக்கு செஞ்சு கொடுத்தார். எத்தனை பேருக்கு இன்றைக்கி ப்ரைவேட் கம்பெனியில் பிஎஃப் எல்லாம் செய்கிறாங்க சொல்லுங்கள்? நான் வேலை செய்கிற கம்பெனி எல்லாருக்கும் தெரியும்ல, நான் என்ன வேலை செய்கிறேன்னு எல்லாருக்கும் தெரியும், நான் பார்த்துருக்கீங்க தானே. எனக்கு கிட்டத்தட்ட 5 வருடத்திற்கு மேலே கர்த்தர் பிஎஃப் காரியங்களெல்லாம் செய்து கொடுத்துருக்கிறார். என்னுடைய சம்பளத்திலேருந்து அல்ல, என் சம்பளத்தில் அவங்க ஒரு நாளும் பிஎஃப் கட்டினதில்லை, அவங்களுடைய கம்பெனிலேருந்து சொந்த வருமானத்தில் கட்டி கொண்டு இருக்கிறாங்க. இது தாங்க கர்த்தர் வைத்திருக்கிற நினைவு. நீங்கள் ஒருவேளை என்னெல்லாம் நினச்சி வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, உங்களுடைய வழி என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். நீங்கள் அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு விட்டு கொடுங்க. அவர் மேன்மையானவைகளை செய்து நம்மை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா கடந்ததை ஒரு நாள் நம்ம நினைக்கக்கூடாது. அழகாக பெர்க்மான் செய்யப்படு, கடந்ததை நினைத்து கலந்தாதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நாம் வாழ்கிற இடத்துல நாம் தாங்க சாட்சியாக இருக்கணும். உண்மைதானே? கர்த்தர் நம்மளை தான் சாட்சியாக வச்சுருக்கிறார். முதல்ல நாம் சாட்சியாக நிற்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல பெரிய ரட்சிப்பை கட்டளையிட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். மொர்தெக்காய் அந்த இடத்துல சாட்சியாய் நின்றார். கர்த்தர் அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜூத ஜனங்கள் அத்தனை பேரையும் தேவன் பாதுகாத்தார், ஒரு மனிதன் நிமித்தம். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் சொன்னார்ல ஆபிரகாம்கிட்ட, ஒரு மனுஷன் நிமித்தம் அந்த எழுத்தை அழைக்க மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா? அவரோட நினைவு அவ்வளோ உயர்ந்ததாக இருக்கும் பொழுது
இன்றைக்கி நம்மளோட நினைவு எப்படி இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் உங்களே, ஏன்னா நாம நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். ஒவ்வொரு மாதம் வாசிக்கிறோம். அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை, அதை ஒவ்வொரு மாதம் இல்லை, ஒவ்வொரு நாளும் நம்ம நீ தியானிக்கணும் நம்ம தேவ பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக கூட அப்படியே எடுத்து வாசிக்கலாம். ஆபகூக் தீர்க்க தரிசன புஸ்தகம், 4வதாக ஆபகூக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணரே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே. பின்னர் துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கனை பார்க்க நீதிமானை விழுங்குகிற போது நீர் மௌனமாய் இருக்கிறது என்ன? ஆமாம், ஆபகுக்கு தீர்க்கதரிசி கேட்குறாரு. மனுஷன் இந்த அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் எடுத்து வேதத்தில் வீட்டில் தனிமையாக இருக்கும்பொழுது வாசித்து பாருங்கள். உழம்பி தள்ளியிருப்பார். என்ன ஆண்டவர் எப்படி நடக்குது? அப்போ துன்மார்க்கெல்லாம் செழிப்பாக வாழ்ந்துருவான், நீதிமான்லாம் அவ்வளோ ஒரு சாதாரணமாக போயிட்டோமா, எங்களை விழுங்க பார்க்குறாங்களே, நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரம் முழுவதுமாக புலம்பிக்கிட்டே இருப்பார். அவ்வளோ வருத்தப்படுவார். நாம் அன்றைக்கி எப்படி இருக்கிறோம்? தேவ சமூகத்தில் வந்திருக்கிறாம எத்தனை நாள் நம்ம புலம்பியிருக்கோம் சொல்லுங்கள்? உண்மை தானே? புலம்பலை அவர் எப்படி மாற்றாராம்? ஆனந்த களிப்பாக மாற்றுகிற தேவன். அப்படி போட்ட ஒரு ஆண்டவரை வச்சுக்கிட்டு நாம் புலம்பிக்கிட்டு இருந்தால் அது எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? ஏன்னா தீர்க்கதரிசி மாத்திரம் இதுக்கு விதிவிலக்கு இல்லைங்க, எல்லாருக்குமே விலகினம் இருக்குது. பவுல் கேட்டாரா இல்லையா? ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆமாம், உங்களுக்கு இருக்கிற அதே கஷ்டம், விசுவாசிகளுக்கு இருக்கிற அதே கஷ்டம், அதே வழிகள், வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாமே தீர்க்கதரிசிகளுக்கு உண்டு. ஏன்னா நம்மளாம் என்ன பண்ணுறோன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ளே கொட்டிட்டு நம்ம போயிடுறோம். அப்படி தானே? அந்த ஊழியக்காரர் அதற்காக அவர் பிரயாசம் எடுத்து ஜெபிக்கும் பொழுது, உத்தரவாதம் எடுத்து தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது எவ்வளோ பாடுகளை அனுபவிப்பாங்க தெரியுமா? நமக்குள்ளே எத்தனை நோய்கள் இருக்குது, எத்தனை பேருக்கு எத்தனை நோய்கள் இருக்குது, என்னிடத்துல எத்தனை பாவங்கள் இருக்குது, எத்தனை இடத்துல நான் வழி விலகி போகிறேன், எத்தனை இடத்துல நான் தடுமாறி போகிறேன். அப்படி இருக்கும்போது தேவ சமூகத்தில் வந்து எல்லாத்தையும் அறிக்கையிட்டு ஒப்புரவாகி எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறோமே. நமக்காக திறப்பில் நிற்கிற அந்த மனுஷனுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அதை ஒரு நாளாவது அந்த வழியை நம்ம யோசித்து பார்த்துருக்குறோமா? அதை நினச்சி பார்த்துருக்குறோமா? எத்தனை பேர் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, எத்தனை பேர் நேற்றைய தினத்தில் ஜெபித்து ஜெபத்தோடு வந்திருக்கிறோம் சொல்லுங்கள்? காலையில் எழுந்து எத்தனை பேர் ஜெபத்தோடு வந்திருக்கிறோம் சொல்லுங்கள்? நாமெல்லாம் நம்ம வேலையை பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு, நம்ம மனைவி பிள்ளைகள் நம்ம சொந்த பந்தம் எல்லாருடைய காரியங்களையும் முடிச்சுட்டு நல்ல ஒரு தூக்கம் தூங்கிட்டு, காலையில் 8:30 மணிக்கு தானே சர்ச்சு, தூங்குடா ஒரு 7 மணி வரைக்கும் 7:30 மணி வரைக்கும் தூங்கிட்டு கிளம்பி எத்தனை பேர் வந்திருப்போம் சொல்லுங்கள்? இதுதான் நம்மளுடைய நினைவா? வந்துட்டு ஆண்டவர் எனக்கு இதை செய்யலை, ஆண்டவர் எனக்கு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு கேட்டால் எப்படி செய்வார்? நம்மளுடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. கிரயம் இல்லாமல் தேவனிடத்தில் எதையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்மளை விலைக்கிரயம் கொடுத்து வாழ்ந்திருக்கிறார். 30 வெள்ளி காசு கொடுத்து கிரயமாய் நம்மை வாங்கியிருக்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. இயேசு நமக்காக கிரயமாய் அவருடைய இரத்தத்தை சிந்திருக்கிறார். கல்வாரியிலே நமக்காக அவர் ஜீவனையும் கொடுத்திருக்கிறார். நாம் என்ன கொடுத்துருக்குறோம்? நல்லா ஆராய்ஞ்சு பாருங்கள். நம்மளுடைய வழிகள் எப்படி இருக்கிறது? நம்மளுடைய நினைவு எப்படி இருக்கிறது? நம்ம ரொம்ப யோசிக்கிற காலத்தில் இருக்கோம். கடைசி நாட்களில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இந்த நாளிலும் நம்ம மௌனமாக இப்படியே இருப்போம்னா அது கண்டிப்பாக கர்த்தருக்கு பிரியமாக இருக்காதுங்க. அந்த எதிர்க்கட்சி ரொம்ப புலம்புறார். நம்மளும் இப்படி தான் வந்து ஆண்டவரத்தில் அப்படியே புலம்பி கொட்டிட்டு போயிடுறோம். தேவனுடைய வார்த்தையை படித்து பார்த்தா தெரியும். அழகாக அவர் இந்த அதிகாரம் ஃபுல்லாக ஒரு மனுஷன் புலம்பி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறாரு. ஆனால் 2ஆம் அதிகாரத்தில் அழகாக 2ஆம் வசனத்தை அப்படியே எடுத்து வாசிங்களேன். அப்பொழுது கர்த்தர் பிரதியுத்தரமாக தரிசனத்தை எழுதி அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி தீர்க்கமாக வரை. ஆமாம், முதல்ல எல்லாத்தையும் எழுதி வை. நான் என்னென்ன சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் இந்த வருஷம் சொன்னார்ல, உருவம் நடக்கணும்னு சொன்னாரா? எத்தனை பேர் தீர்க்கமாக எழுதி வச்சுருக்கீங்க? எத்தனை பேர் டைரி வச்சுருக்கீங்க சொல்லுங்கள்? கர்த்தர் எல்லாத்துக்கும் கணக்கு கேட்பார். கர்த்தர் இரவில் அநேக நேரம் நம்ம தூங்கும்போது ஒரு பாடல் வருதா இல்லையா? நைட்டு ஃபுல்லாக
சில நேரத்தில் ஒரு சில வார்த்தைகளை கொடுக்குறாருல, எத்தனை பேர் எழுதி வச்சுருக்கீங்க? எத்தனை பேர்கிட்ட நம்ம பர்சனல் டைரி இருக்குது? ஆண்டவர் கேட்பார், உங்ககிட்ட பேசினேனம்மா, என்ன பண்ண, எழுதி வச்சியா? நீங்கள் எப்போ அவர் சொல்கிற காரியங்களை எழுதி வைக்காமல் படிக்காமல் இருக்கீங்களோ அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிற காரியங்களை குறைச்சிருவார். நீங்கள் வேணால் அவர் சொல்ல எழுதி வச்சு படித்து பார்த்துக்கிட்டே இருங்க, கீழ்ப்படிஞ்சு பாருங்கள், இன்னும் அநேக காரியங்களை உங்கள்கிட்ட பேசிக்கொண்டே இருப்பார். அநேக திட்டங்களை தெளிவுமாய் நம்ம இடத்துல சொல்லிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அதே 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, குறித்த காலத்திற்கு தீர்க்க தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. இது எத்தனை பேர் நம்ம செய்கிறோம் சொல்லுங்க? ஆபிரகாம் நாட்கள் எத்தனை நாளுங்க நடந்துச்சு சொல்லுங்க? எத்தனை வருஷம் அவர் காத்திருந்தார் சொல்லுங்க? நம்மளால் இன்னைக்கு அப்படி காத்திருக்க முடியுதா? யோசேப்பு காலத்தில் யோசித்து பாருங்க, அவர் எல்லாரும் வந்து அவரை கும்பிடுற மாதிரி அவர் சொப்பனம் காண்றாரு. போய் அப்பா அம்மாட்ட சொன்னால் கூட அவங்க எல்லாம் பகைக்கிறாங்க, சகோதரர் எல்லாம் பகைக்கிறாங்க, கொண்டு போய் குழியில் தண்ணாங்க, அடிமையாக விற்று போட்டாங்க. தரிசனம் நிறைவேறிச்சா இல்லையா? எல்லாரும் ஒரு நாளில் எகிப்தில் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நம்மால் உட்காந்துருக்கிறாரு யோசேப்பு. வந்தாங்களா இல்லையா தானியம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு? குடும்பத்தை போஷித்தாரா இல்லையா? ஜீவரட்சணை செய்யும்படியாக கர்த்தர் எல்லாரும் உங்களை கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னாரா இல்லையா? நம்மளாம் யாருன்னா கனி தரும் செடி. ஒவ்வொரு வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது அப்படியே அதை நாங்கள் உட்கொள்ளணுங்க. எப்படி ஆடு மாடெல்லாம் அப்படியே கிடைச்ச வரைக்கும் எல்லாத்தையும் பாருங்கள், அப்படியே எவ்வளோ கிடைக்குதோ வேக வேகமாக மேய்ஞ்சி எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே போய் படுத்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆசை போட்டு அப்படியே அதை ருசித்து டேஸ்ட்டு பார்க்கும். எத்தனை நாள் நம்ம படுக்கையில் தியானிச்சிருக்கோம்? படுக்கையில் ஃபோன் பார்க்காம எத்தனை பேர் தியானிச்சிருக்குங்க இந்த நாளையில் சொல்லுங்கள்? சொல்ல வேண்டாம், நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஆராய்ந்து பாருங்கள். படுக்கையிலையும் அதை தியானிக்கிறேன் இல்லை, பாட்டு மட்டும் பாடிடுறோம் வேகமாக. தாவீது அதனால தான் ஆண்டவரிடத்தில் அழகாக கர்த்தர் சொல்லுவார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். அவர் ஒரு ராஜா எவ்வளோ வேலை இருக்குது சொல்லுங்கள்? ஒரு தேசத்தையே ஆள்ற ராஜாவுக்கு எவ்வளோ வேலை இருக்கும்? அவருக்கு கீழே எத்தனை அதிகாரிங்க, எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க? ஒரு சிஎம்னா எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க இன்றைக்கி பார்க்குறோம்ல? அவருக்கு கீழே எத்தனை செயலாளர்கள் இருக்காங்க, எத்தனை பொருளாளர் இருக்காங்க, அது கீழே எவ்வளோ ஜனங்கள் இருக்காங்க, எவ்வளோ வீதிகள் இருக்குது. ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொடுக்கணுமா இல்லையா? அவர் சொல்கிறார், வேறு இடத்தில் 1000 நாள் வாழ்வதை பார்க்கலும் என் தெய்வ சமூகத்தில் வாழும் ஒரு நாள் எனக்கு மேலானது. அந்தி சந்தி மத்தியான வேலையில் எல்லா வேலையிலையும் கர்த்தரை தேடினாராம். நம்ம தேடுறோமா? அதனால் அதுக்காக நீங்கள் வந்து உட்காந்து வேலையை விட்டுட்டு இல்லை, நாம் வேலை செய்யும் பொழுதும் கூட நீங்கள் தேவனை ஆராய்த்து கொண்டே துதித்து கொண்டே அவர் இருதயத்தில் சுமந்து கொண்டே நீங்கள் வேலையை செஞ்சு பாருங்கள். மற்ற நாளின் வேலைகளை பார்க்கலாம், அந்த வேலைகள் காரியங்கள் சீக்கிரமாகவும் நேர்த்தியாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கிறதை உங்கள் கண்கள் காணும், என்னுடைய கண்கள் சொந்த கண்கள் காணும். ஹல்லேலூயா. அழகா குறித்த காலத்திலே தரிசனம் கண்டிப்பாக நிறைவேறும். ஒருவன் நடப்போனா கண்டிப்பாக நடப்போம், உடனே நடந்துடாது, நாட்கள் இன்னும் இருக்குது. கடைசி நொடி பொழுது வரைக்கும் நம்ம விசுவாசத்தில் காத்திருக்கிறோமா என்பதை கர்த்தர் கண்ணோக்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆபகுக் தீர்க்கதரிசி இந்த வார்த்தைகளை கேட்டோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். முதல் அதிகாரத்தில் புலம்புற மனுஷன் 2ஆவது அதிகாரத்தில் ஆண்டவர் கூப்பிட்டு, குறித்த காலத்தில் தரிசனம் வச்சிருக்கு, கண்டிப்பாக நிறைவேறும், நீ எல்லாத்தையும் எழுதி வையே, தீர்க்கமாக எழுதி வையே. நீ போயிட்டாலும் இன்னைக்கு இந்த மே மாதம் 17ஆம் தேதி வந்து இந்த சபையில் ஆராதிக்கிற மக்கள் உன் வார்த்தையை சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு வாசிக்கிறோம்ல, நாளைக்கு உங்கள் சந்ததி வாசிக்க வேணாமா? எத்தனை பேர் எழுதி வச்சுருக்கீங்க? அதுக்கு தான் தேவ ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, எல்லாரும் டைரி வச்சுருக்கீங்களா? எழுதுங்க எழுதுங்க எழுதுங்க. நாளைக்கு உங்கள் சந்ததி எடுத்து வாசிக்குங்க. எத்தனையோ அரசியல் தலைவர்கள் பாருங்கள், எவ்வளோ புக்ஸு படிக்கிறாங்க, எவ்வளோ நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு போகிறாங்களா இல்லையா அவங்களுக்குன்னு. ஒரு உலகத்தாரே இத்தனை காரியங்களை செய்யும் பொழுது உன்னதமான தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளை என்று தட்டி கொள்ளுகிற நாம எவ்வளோ அதிகமாக இதுக்கு பிரயாசப்படணும்? இந்த நாளில் உங்களோட வழிகளை மாற்றிக்கொள்ளுங்க, உங்கள் நினைவுகளை மாற்றிக்கொள்ளுங்க. கர்த்தருடைய நினைவுகள் வேறு, நம்மளுடைய நினைவுகள் வேறு. கர்த்தருடைய வழிகள் வேறு, நம்மளுடைய வழிகள் வேறு. எப்போ அழகாக எடுத்து அந்த ஆபகுக் தீர்க்கதரிசி அந்த கடைசி அதிகாரம் 3ஆம் அதிகாரம் கடைசி அதிகாரத்தில் எடுத்து வாசிக்கிறாரு. 17ஆம் வசனத்தை வாசிங்க. அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலன் இல்லாமல் போனாலும்,
வயலில் தானியமே இல்லைனாலும் பரவாயில்ல, முதலற்று போனாலும், மாடு இல்லைனாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆமாம், கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும். எது இருக்கோ இல்லையோ, யார் நம்ம கூட இருக்காங்களோ இல்லையோ, எதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. வெளியிலேருந்து எழும்புறதை காட்டிலும் நம்ம கூட இருக்கிறவங்களும், நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களும், நமக்கு ரொம்ப பிரியமானவர்களும் அவங்க தான் நமக்கு எதிராக நிற்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்து பயப்படக்கூடாது. எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. அவர் சொல்லியிருக்கிறார் அழகா, நான் வாரத்தில் ஏறினாலும் நீ அங்கேயும் இருக்கிறீர், நான் பாதாளத்திலே படுக்கை போட்டால் நீ அங்கேயும் இருக்கிறீர், நான் பூமியின் கடையாந்திரங்களுக்கு சென்றால் நீ அங்கேயும் வருகிறீர். ஆண்டவரே, நான் உங்களை விட்டு எங்கே போவேன்? இல்லை, அழகா பேதுருவை பார்த்து, நீயும் போக மனசாக இருக்கியப்பா, போ சொல்கிறாரு. நித்திய ஜீவ மொழிகள் உம்மிடத்தில் மாத்திரம் உண்டு, உங்களை விட்டு நான் எங்கே போவேன் ஆண்டவரே? இதுதாங்க தேவனுடைய பிள்ளையோட வாழ்க்கையின் அடையாளம். ஹல்லேலூயா. நம்மளிடத்துல யார் இல்லைனாலும் இருந்தாங்கனாலும் கவலைப்படாமல், நீங்கள் என் கூட இருக்கீங்க, நான் உங்களை விட்டு எங்கே போவேன் ஆண்டவரே? நான் எங்கே போனாலும் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்கல்ல. வேதம் சொல்லுகிறது, சகலமும் அவருக்கு வெளியரங்கும் நிர்வாணமாக இருக்கிறது. இல்லை, நம்மளை குறித்து முழு திட்டம் அவருக்கு தெரியும் தானே, நம்மளை படைத்தவர் அவர் தானே. இந்த நாளில் கொண்டு நீங்கள் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உங்கள் நினைவு போல் என் நினைவை மாற்றுங்க ஆண்டவரே. அதை கேளுங்க. உங்கள் வழியை போல் அந்த உங்கள் வழியில் நான் நடக்க எனக்கு அந்த வழியை காட்டுங்க. என் வழியில் எனக்கு தெரியலப்பா, எனக்கு அதெல்லாம் தெரியல. ஏன்னா உங்கள் ஞானம் வேறு, என் ஞானம் வேறு. நீங்கள் சொல்லியிருக்கீங்க அழகா, சலமோனை போல் ஞானம் உள்ளவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. இப்படி ஒரு ராஜா இதுக்கு முன்னாடி இருந்ததில்லை, இதுக்கப்புறம் வரப்போகிறதும் இல்லைன்னு சொல்லி வேதம் சொன்னது உண்மை தானே. ஆனால் சொன்னார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்ட தேவன். அவர் சொலமோன் சொல்லுவார், அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். ஆமாம், உலக அறிவுலாம் மூழ்கி போயிருங்க. உலக அறிவில் நீங்கள் ஆண்டவரை ஜட்ஜ் பண்ணாதீங்க, கர்த்தரை ஜட்ஜ் பண்ணாதீங்க, இயேசுவை நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவர் நம்ம சிந்தனைக்கு அப்பாற்பட்டவைகளை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் தேவ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இன்னும் பெரிதான காரியங்களை செய்வார். அப்படியே சொல்கிறார், நான் கர்த்தருக்கு மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லிட்டு, அதே கடைசி அதிகாரத்தில் கடைசி வசனத்தில், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். சொல்லுங்கள், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். சொல்லுங்கள், நல்ல சத்தத்தை வைத்து சொல்லுங்கள், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். ஆமென். அவர் தாங்க நம்மளுடைய பலன். அந்த பலன் இருந்தால் போதும், நீங்கள் இந்த உலகத்தில் எதை வேணாலும் உருவம் நடக்க உங்களால் முடியும். ஹல்லேலூயா. அப்படியே சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, அவர் என் கால்களை மான் கால்களை போல ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆமாம், சாதாரண ஸ்தலத்தில் நீங்கள் இன்னைக்கு நடக்கிற ஸ்தலத்தில் அல்ல, அவர் உயரமான ஸ்தலங்களிலே உங்கள் நடப்பதற்கும், மான் கால்களை போல உங்கள் கால்களை மாற்றுவதற்கும் அவருடைய சிந்தனைகள் ஆயத்தமாக இருக்கிறது, அவருடைய வழிகள் இருக்கிறது. அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு சிந்தனையில் யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஹல்லேலூயா. அதுலேயும் இன்னும் கடைசியாக அந்த வசனம், இது நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த நெகினோத்துங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி புலம்பல் இல்லை. அவர் ஒன்றும் புலம்பி இந்த பாடலை பாடல, அழுது பாடலை. நெகினோத்துங்கிறது ஒரு ராப் வரியும். அது அந்த ராப் மியூசிக்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மியூசிக்கும் அதை இஸ்ரவேலில் எபிரேய பாஷையில் இது கிரேக்க பாஷையில் இது நெகினோத்துங்கிறது ஒரு ரேப் பாடல். அப்படியே சந்தோஷமாக இப்போ துள்ளி குதிச்சு அந்த மனுஷன் பாடியிருப்பார்ல. நம்ம இன்றைக்கி அந்த வார்த்தையை எப்படி பாடுறோம்? இதை வாசிக்கிறப்ப நீங்கள் எப்படி வாசிக்கிறீங்க? சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, அப்படியே தைரியமாக வாசிக்கணும். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் அதையும் எழுதி வச்சுருப்பார், நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கப்பட்ட ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். ஏன்னா எனக்கும் இது தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 2013ஆம் ஆண்டு ஒரு தேவ மனுஷன், நான் சிங்கப்பூர் தேசத்தில் இருக்கும் பொழுது, அவர் இதிலெல்லாம் பிஹெச்டி டாக்டரேட் முடித்தவர். கிரேக்க பாஷையில், எபிரேய பாஷையில், தமிழில், இது எல்லாத்துலேயும் இது பிஹெச்டி முடித்தவர். அவர் சொல்லிக் கொடுத்தார். அவர் அநேக முறை இதற்காக ரிசர்ச்சுக்காக அநேக முறை போவார். அவர் இஸ்ரவேல் தேசத்தில் அநேக ஆராய்ச்சிகளை செய்யக்கூடியவர். இலங்கை தேசத்தில் அவருடைய ஊழியம் நடக்குது. அவர் சொல்லிக் கொடுத்து போனது எனக்கு இன்னும் மனதில். அவர் 2013ஆம் வருஷம் வந்த பொழுது இதை சொல்லிக் கொடுத்துட்டு போனார். அதனால தான் தீர்க்கமாக வரைன்னு சொல்லியிருக்கிறாரு. தீர்க்கமாக உங்கள் இருதயத்தில் வரைஞ்சி வச்சுக்கோங்க. இதுதான் உங்களை நடத்தும், இதுதான் வழி, இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதனால் இந்த நாளில் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்.
ஆபகு திசை ஒருவேளை ஆபகு தீர்க்கதரிசியை போல் நான் புலம்பி வந்திருக்கலாம். ஆனால் இனி நான் புலம்ப மாட்டேன். என்னை ஆனந்த களிப்புள்ள உதடுகளாக நீங்கள் என்னை நடக்க பண்ணுவீங்க. நான் மான்கால்களை போல் என்னை மாற்றுவீங்க. உயர்ந்த ஸ்தலங்களில் நீங்கள் நிறுத்தணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நான் அதை விட்டுட்டு சும்மா அந்த சேரில் உட்காந்தா போதும், அந்த மெத்தையில் உட்காந்தா போதும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். இது இல்லை என்னுடைய வாழ்க்கை, இது இல்லை என்னுடைய திட்டம். இந்த திட்டத்திற்கு, உங்களுடைய திட்டத்திற்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். எது இருந்தாலும், எது இல்லைனாலும், எது கிடைச்சாலும், எது கிடைக்கலனாலும் நான் உங்களுடைய முகத்தை மாத்திரம் நோக்கி பார்ப்பேன். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எப்படி அடைந்ததும் பிரகாசம் அடைந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல முடியும், மரியாள் மார்த்தாள் 2 பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. மார்த்தாள் வேலையில் செஞ்சு கொண்டு அப்படியே அவங்க பாட்டுக்கு, என்ன ஆண்டவரும் கண்டுக்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு இயேசு மேலேயே அவங்களுக்கு கோவம் வருது. இன்றைக்கி நமக்கெல்லாம் அப்படி தான் இருக்குது. இயேசு மேலேயே சில நேரம் கோச்சிக்கிறோம். என்ன நான் நினைக்கிறேன், இவ்வளோ நினச்சிக்கிட்டு இவருக்காக தானே இப்படி ஓடுறேன் ஓடியாடுறேன். அவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நீ அப்படி ஓடி ஆடி போய் அப்படியெல்லாம் நீ ஒன்றும் வெட்டி முறிக்கலாம் வேண்டாம். காத்துரு, கர்த்தருக்கு காத்துருங்க. எல்லாரும் மேல் வீட்டு அறையில் கூடி ஜெபிக்கிறாங்க. சிறைச்சாலையும் கதவு திறக்குது, பேதுரு வெளியே வராரு. ஆமாம் தானேங்க? போய் யாராவது அந்த ராஜாட்ட ரெக்கமெண்டேஷனுக்கு போனாங்களா? சண்டை போட்டாங்களா? ஆள் அனுப்புனாங்களா? இல்லை போய் போராட்டம் நடத்துனாங்களா? சொல்லுங்கள். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. அந்தரகத்தில் தேவ சமூகத்தில் அறை வீட்டை பூட்டிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஜெபம் பண்ணி பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாசலை தட்டுவதற்கு தூதர்களை அனுப்புவார். ஹல்லேலூயா. மரியா உடனே இயேசு சொல்கிறாரு, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. உண்மையாலுமே நல்ல பங்கு அதுதான். தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கிறது மட்டும்தான் உங்களுடைய பங்கு. நீங்கள் பாட்டுக்கு யோசித்துக்கிட்டு என்ன செய்யலாம் எது செய்யலாம்னு ரொம்பலாம் அலசி ஆராயாதீங்க. அந்த ஞானம் நமக்கு கிடையாது, அந்த பரலோக ஞானம் நமக்கு கிடையாது. ஆனால் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த பரலோக ஞானத்தை தருகிறவராக இருக்கிறார். கேட்கிற எவனும் சம்பூர்ணமாய் பெற்றுக்கொள்ளுகிறான். சாதாரணமல்ல, சம்பூர்ணமாய். பூரணங்கிறது ஒரு, அதாவது ஃபுல்ஃபில், ஒரு 0.1 கூட அதில் கேப் இருக்காது, குறைவு இருக்காது. ஃபுல்லாக 100% அப்படியே கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஏன்னா இதே போல் தான் பேதுரு சொன்னார், ஆண்டவரே இது உங்களுக்கு நடக்க கூடாது. நாம் இன்றைக்கி அப்படி தான் சொல்கிறோம். இது என்ன ஆண்டவரே, நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், இயேசுவே நீங்கள் என்ன எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ செஞ்சுருக்கீங்க, எவ்வளோ பேரை சுகப்படுத்தியிருக்கீங்க, என்னென்னமோ பண்ணியிருக்கீங்க. சும்மா அதை விட்டுட்டு போய் இன்றைக்கி நான் சிறுவையில் அறைய போகிறேன், என்னை கொல்ல போகிறாங்க, அவங்க கையில் ஒப்பு கொடுக்க போகிறேன். ஏன்னா நீங்கள் சாதாரண ஆளா? இதெல்லாம் நடக்கவே கூடாது. கடுமையாக அவருக்கு ஆலோசனை சொல்கிறார். இன்றைக்கி நாமளும் அப்படி தான். கர்த்தருக்கே நம்மளாம் ஆலோசனைக்காரர். நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? நம்ம ஒரு வழியை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இப்படி நடந்தால், இப்படி போனோம்னா, இவரை பார்த்தோம்னா இந்த காரியம் இவ்வளோ அழகாக செஞ்சிடும் ஆண்டவரே, ஏன்னா இவரால் தான் இது செய்ய முடியும். ஸோ இன்றைக்கி அவரை நான் பார்க்க போகிறேன், அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, நீங்கள் முன்னாடி போயிருங்க, கோணலான செவையாக்குவேன்னு சொன்னீங்கல்ல, நேரம் முன்னாடி போயிருங்க, தூதர்களை அனுப்பிச்சிருங்க, நான் பின்னாடி அந்த சாப்பிட்டுக்கு விட்டுட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக சென்ட்டுக்கிட்டெல்லாம் அடிச்சுட்டு நான் அப்படியே வந்துடுவேன், டைமுக்கு வந்துடுவேன். ஆண்டவர் மட்டும் அப்படியே நமக்கு முன்னாடி போய் கோணலான சேவையாக்கி வச்சு அவர் வெயிட் பண்ணுவார். இல்லை என்ன நம்ம அவ்வளோ பெரிய அறிவாளி, எப்பா நம்ம தான் உலகத்திலே பெரிய ஞானவான். ஆனால் அப்படி இல்லை. கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க, அப்படியே தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. என் வழி இல்லை, நான் ஜெபம் பண்ணுறேன், தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன், நான் போகிறேன், நீங்கள் வாங்க, உங்களுக்கு சித்தமானதை உங்கள் கையினால் வாய்க்க பண்ணுங்க. வேலை செய்ய வேண்டியது, அந்த இடத்துல விதைக்க வேண்டியது என்னோடய வேலை ஆண்டவரை. விளைய செய்கிற என் தேவனாகி கர்த்தர் நீங்கள் விளைய செய்யுங்க, உங்களுடைய சித்தத்தின்படி செய்யுங்க. இந்த நாளில் தேவ சமூகத்தில் இதெல்லாம் நீங்கள் அலசி ஆராய்ஞ்சு பாருங்கள். தீர்க்கமாக உங்கள் இருதயத்தில் இதெல்லாம் வரைஞ்சி வச்சுக்கோங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இன்றைக்கும் நம் மத்தியிலே அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. மோசே கேட்குறாரு ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எனக்கு என்ன அடையாளம்? பார்வோன்ட்ட போனால் அவன் என்னை நம்ப மாட்டான், எனக்கு பேச தெரியாது, 40 வருஷம் நாங்கள் ஓடிட்டேன், ஆடு மாடு பின்னாடி பேசிட்டேன், எனக்கு மனுஷனிடத்தில் பேசக்கூடிய திராணி என்கிட்ட இல்லை, நான் என்ன பண்ணுறது? நீ போ, உன் கையில் என்ன வச்சுருக்க போடு கீழே, இப்போ எடு, இப்போ அது என்னவா இருக்குது எடு. ஆண்டவர் ஏதாவது சொன்னாரா? போட சொன்னார், இவருக்கு தெரியுது இவர் கையில் இருக்க கோல் பாம்பாக மாறும்னு. ஆனால் அங்கே போய் நிற்கும்போது அங்கே சூனியம் வைக்கிறவங்க, வித்தைக்காரவங்க எல்லாரும் இருந்தாங்களா இல்லையா? எல்லாரும் அவங்க கோலப்பட்ட எல்லார் கோலும் பாம்பாக மாறிச்சா? இது ஆண்டவர் மோசேட்ட சொன்னாரா? சில நேரத்தில் மறைவாக தான் ஆண்டவர் காரியங்களை வச்சுருப்பார். நம்மளுடைய நினைவுகளின்படி அவர் செய்ய மாட்டார், காரியத்தை மறைச்சு தான் வச்சுருப்பார்.
நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். அவர் சொல்கிறத அப்படியே கீழ்ப்படிந்து நம்ம செய்யும் பொழுது காரியத்தை தேவன் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே போகிறாரு, உன் கோலை போட்டோன்னே இவர் பாம்பா மாறிடுச்சு. மோசே மனசில் என்ன ஓடி இருக்கும்? நீங்களே சொல்லுங்கள். நம்மளை செய்ய சொல்லியிருந்தா மனசில் என்ன ஓடி இருக்கும்? அப்பா நம்ம எவ்வளோ பெரிய ஆள், போட்டோன்னே பாம்பா மாறிச்சு, இப்போ பார்வனுக்கு தெரிஞ்சிருக்கேன் நான் யாருன்னு. என் கூட இருக்க இயேசு யார், கர்த்தர் யாருங்கிறத விட நமக்குள்ளே என்ன ஓடி இருக்கும்? நான் யார் தெரியுமில்ல. ஆண்டவர் அதை தான் உடைக்க விரும்புகிறார் அந்த நாளில். நாங்கிற எண்ணத்தை உடைக்கணும். முதல்ல நான் சிறுகவும் தேவனாகிய கர்த்தருடைய மகிமை பெருகவும் என ஒப்பு கொடுக்கணும். அதனால தான் தாவீது அழகாக சொல்கிறார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் ஒன்றோ பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். அந்த மனுஷன் ஒவ்வொன்றுலேயும் சரி, அவரை மாதிரி ஒரு ஆளை நீங்கள் பார்க்கவே முடியாது. சில தவறுகள், குற்றங்கள், குறைகள் அவர்கிட்ட இருக்க தான் செஞ்சிச்சு. உடனே போய் ஆண்டவர் சமூகத்தில் விழுந்துருவாருங்க. அப்படியே உபவாசம் போடுறாரு. அந்த பிள்ளை சாக கிடக்க உடனே உபவாசம் போடுறாரு. மனுஷன் எப்படியாவது ஆண்டவர் காப்பாற்றுவாருன்னு சொல்லி யார்கிட்டையும் பேசலை. போய் தனி ரூமில் தானே இருந்தார். எல்லாரையும் ஜெபம் பண்ணுங்க. சர்ச்சுக்கு ஃபோன் அடித்து, ஊழியக்கார்ட்ட ஃபோன் அடித்து, சாமுவேல்ட்டையும் நாத்தான்வேல்ட்ட எல்லாத்தையும் போய் கேட்டாரா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, இப்படி ஆயிடுச்சு எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டாரா? அவங்க கீழே இருந்தவங்க எல்லாருக்கும் கட்டளையிட்டு எல்லோரும் போய் ஜெபம் பண்ணுங்க, யாருங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரா? எல்லாரும் வெளியில் காத்து கிடக்குறாங்க. இவர் போய் அழகாக தனியாக ஜெபம் பண்ணுறாரு. சாப்பிடலை, ஒன்றும் பண்ணல, தேவ சமூகத்தில் போராடுறாரு. இல்லை, கர்த்தருடைய திட்டம் இதுதான் தெரிஞ்ச உடனே மனசை மாற்றிட்டு என்ன நடந்துச்சு எல்லாரும் சொல்ல பயப்படுறாங்க. எதை பற்றியும் கவலைப்படல. வெளில வந்தார் மனுஷன், குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு அவ்வளோதான். கர்த்தருடைய திட்டத்தின்படி அவர் வேலையை பார்க்க போயிட்டார். அடுத்தது சாலமோனை கர்த்தர் கொடுக்குறார். ஏற்ற காலத்தில் அழகாய் நேர்த்தியாய் சாலமோனை தாவீதின் வம்சத்தில் வைத்து ஆசீர்வதித்து தேவாலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணும் பொழுது அவருடைய வல்லமையை இறங்க பண்ணி ஜனங்கள் எல்லாரும் பார்க்கும்படி செய்து அதிசயமாய் நடத்தின தேவன் அவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த தாங்க நீங்கள் கற்றுக்கணும். இது தாங்க வழி, இதுதான் உங்களோட வழி. இந்த வழியில் போங்க. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானம் ஆகும்படி செய்கிறார். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பா தான் உன் யோசனைகள் உறுதிப்படும். ஹல்லேலூயா. வார்த்தை எந்த அளவுக்கு வார்த்தையை உட்கொள்கிறீங்களோ, எந்த அளவுக்கு அதை அசை போட்டு உள்ளே ஏற்றி வைக்கிறீங்களோ, அது உங்கள் ஊனையும் கணுக்களையும் கட்டி உங்களை மேன்மையான இடத்துல கொண்டு போய் வைக்கும். ஹல்லேலூயா. இந்த நாளில் தேவ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், நான் உங்கள் வழிக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். சங்கீதக்காரன் தாவீதை போல் என்னை ஒப்பு கொடுக்குறேன், சாலமோனை போல் என்னை ஒப்பு கொடுக்குறேன், அந்த எலிசாவை போல் என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன், அந்த நாகமானை போல் ஒருவேளை நான் கடும் கோபம் என் இடத்துல வந்திருக்கலாம். இந்த நாளில் உம்முடைய சித்தத்திற்கு, உம்முடைய வழிக்கு, உம்முடைய சிந்தனைகளுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். அப்படியே அந்த நான் ஆமான் தூக்கிலே போடப்பட்டது போல என் சத்துருக்களுக்கு விரோதமாக, எனக்கு விரோதமாக எழும்புகிறவங்களை நீங்கள் மாற்றுவீங்க, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார்.